இவன் என்ன தினமும் காலையில நம்ம வீட்டு முன்னாடி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்? ம்? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல சார், ஜாகிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆஹா, நாங்கெல்லாம் ஜாக்கிங் போகிறதா இருந்தால் ஒன்று அந்த நீட்டில் போவோம், இல்லை இந்த நீட்டில் போவோம். நீங்கள் என்ன ரவுண்டு வரீங்க, அதுவும் சின்ன ரவுண்டு. இந்த ஊருக்கு நீங்கள் எப்போ வந்தீங்க? இப்போ தான் ஒரு வாரம் ஆகுது. அதனால தான் உங்களுக்கு விஷயம் தெரியல. என்ன விஷயம்? இப்போ நீங்கள் இருக்கிறீங்களே வீடு, ஒரு காலத்தில் இது எங்களுக்கு ரன்னிங் கிரவுண்டு. அதுக்கு 30 வருஷமா இப்படி தான் ரன்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் இந்த வீட்டை வாங்கிட்டேன். உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே நாங்கள் வந்து ஜாகிங் பண்ணாதான் நீங்கள் கேள்வி கேட்கணும். இங்கே பண்ணால் கேட்கக்கூடாது, அப்படி தானே? கேட்க முடியாது, ஏன்னா இது ரோடு. ஆஹா, நாம எந்த ஊர்ல வீடு வாங்கிட்டு போனாலும் எவனாவது ஒருத்தன் இப்படி ராங்கா வந்து அமையறான். காஃபி. பப்பி, ஏம்மா என்ன இந்த வீடு பெருக்கிற வேலையெல்லாம் காலையில 5லேருந்து 5:30க்குள்ள முடிச்சிட வேண்டியதானே? ஏன் இப்ப பெருக்குனா என்ன? இந்த ஏரியா சரியில்லை பப்பி. என்ன சரியில்லை? நாம தெரியாம இந்த வீட்டை விலைக்கு வாங்கிட்டோம்மா. எதுக்கு இப்ப இப்படி ஃபீல் பண்றீங்க? இத பாருமா, நீ மட்டும் அடம் முடிக்கலன்னா இந்த ஊர்ல நான் வீடே வாங்கியிருக்க மாட்டேன். உங்க கஷ்டம் என்ன அது முதல்ல சொல்லுங்க. நீங்க பக்கத்துல வாங்க, வா சொல்றேன். என்ன? ஏய், டக்குன்னு திரும்பி பார்க்காத, மெதுவா ரோட்டை பாரு. ஆமா, சரியான திருட்டு பயலா இருப்பான் போல இருக்கு. என்னவா அவனுக்கு? அவரு டெய்லி நம்ம வீட்டு முன்னாடி தான் இப்படி பண்ணிட்டு இருப்பாராம். ஓ, அப்படி சொல்றான் அவன். நக்கலா வேற சொல்றாரு. அவன் நாளையில இருந்து இந்த மாதிரி பண்ண மாட்டான். அதானே உங்களுக்கு வேணும்? ஆமாமா, இருங்க, அவங்க கிட்ட நானே சொல்றேன். ஹாய். ஹாய். ஹாய் மேடம், நைஸ் மீட்டிங் யூ. ஏய், ஐயோ. ஹலோ மிஸ்டர். என் பேரு ராஜகுமாரன் சார். நீங்க என்ன ஆர்கேன்னு கூப்பிடுங்களேன். ஹலோ மிஸ்டர் ராஜகுமாரன். பப்பி உங்களை பார்த்து ஹாய்னு கை காட்டினா நீங்களும் அங்கேயே இருந்து ஹாய்னு கை காட்டணும். அங்கேருந்து ஓடி வந்து குளுக்கிறதுக்காக கையை நீட்டக்கூடாது. குளுக்கிறதுக்கு அவங்க தயாரா இருந்தாலும் உங்களுக்கு ஏன் சார் வயிற்றுச்சல்? அது விடுங்க சார், அவர் எப்பவுமே அப்படிதான். ஹாய், ஐம் பத்மினி ஸ்ருங்காரவேலன். சிங்காரவேலன்றது இவர் பேருங்களா? ஆமா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்பன் பேரு போய் புருஷன் பேரு வரும்ல? அப்பா பேரா? ஆமா, இவர் பேர் போயிடும், தாலி கட்டினவன் பேரு தானே வரும். இப்ப இருக்கிறதே என் புருஷன் பேர் தான். அப்படின்னா? ஆமா மிஸ்டர் ராஜகுமாரன், நான் தான் அவளுக்கு புருஷன். ஆமா மிஸ்டர் ராஜகுமாரன், அத உங்ககிட்ட நேரடியா சொல்லிட்டா நீங்க நாளையில இருந்து தேவையில்லாம முயற்சி பண்ண மாட்டீங்கல்ல, அதனாலதான் உங்களை நேரடியாவே கூப்பிட்டு விஷயத்தை பட்டுன்னு சொல்லிட்டேன். என்ன உங்களுக்கு ஓகே தானே? ஓகே மேடம், நான் கிளம்புறேன்.
ப்ளீஸ். நாளையிலேருந்து அவர் இந்த பக்கமே வரமாட்டாரு. போங்க, நீங்க போய் நிம்மதியா பேப்பர் படிங்க. சார் வணக்கம் சார். என்ன பாபு? சார் எனக்கு ஷூட்டிங் எப்போ சார்? உன்னை ஷூட்டிங் அமிச்சா என்ன திட்டுறாங்கயா? ஏன் சார், நான் நல்லா நடிப்பேன் சார். நீ நல்லா நடிப்பேன்னு நீ நினைச்சா போதுமா? டைரக்டர் சொல்லலையா அத? நான் குட் ஆர்டிஸ்ட்னு சொன்னாங்க சார். யார், ரவியா? ஆமாம் சார். அதனால தான் அவரையே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. சரி, அப்படி போய் நீ ஓரமான இல்லை, நான் கூப்பிட்றேன் போ. சரிங்க சார். வந்துட்டானுங்க உயிர் எடுக்க. ஹலோ, யார் பேசுறது? ராஜண்ணாவா? ஆமா, யாரு? உனக்கு இப்ப 7:30 ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா? யார் பேசுறது? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? நீ என்ன சினிமா மேனேஜரா? இல்ல. டைரக்டரா? இல்ல. சினிமா எடுக்கிறதுக்கு உதவி பண்ற ஒரு சாதாரண லொகேஷன் அசிஸ்டன்ட், அவ்வளவுதானே? ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே சார். நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நான் சொல்ல போற விஷயம்தான் முக்கியம். என்ன கேக்குறியா? சொல்லுங்க சார். இன்னொரு வாட்டி குடும்ப பொண்களை கவர் பண்ற மாதிரி சேட்டைகள் பண்றதை நான் பார்த்தேன், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அஜிஜோ, இவன் எவ புருஷன் தெரியலையே. ஏய், நான் சொன்னது மண்டையில் ஏறிடுச்சா? நீங்க யார் சார்? உங்க பிரச்சனைன்னு சொல்லாம மிரட்டுறீங்க. இனிமே நீ ஆம்பளைகளை மட்டும்தான் ஷூட்டிங்க்கு கூப்பிடணும். ஒரே ஒரு பொம்பளை கூட உன் கேர் ஆஃப்ல ஷூட்டிங்க்கு போகக்கூடாது. அப்படி மீறி போனா உன் உடம்புல உயிர் இருக்காது, சொல்லிட்டேன். ஹலோ ஹலோ சார், இந்த கிரண் ஃப்ரெண்டு கேரக்டர் பான வயசு பொண்ணு கேட்டமே சார். யோ, வேலையை பார்த்துன்னு போயா, நானே டென்ஷன்ல இருக்கேன். என்ன வந்துட்டானுங்க ஹீரோயினி. இவன் யாருன்னு தெரியலையே, இப்படி மிரட்டுறானே. என்னங்க என்ன ஆச்சு உங்களுக்கு? சாப்பாடு எடுத்து வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் சாப்பிட வரல? எனக்கு பசிக்கல. இன்னும் நானும் சாப்பிடல, எனக்கு பசிக்குது. நீ சாப்பிட்டு படு பப்பி, எனக்கு வேண்டாம். பிபி இருக்கு, சுகர் இருக்கு, இப்படி எதுவுமே சாப்பிடாம வேண்டான்னு சொன்னா எப்படி? வியாபாரத்துல பல டென்ஷன் இருக்கு பப்பி, ப்ளீஸ் எனக்கு வேண்டாம்னா விட. அப்படியெல்லாம் விட முடியாது. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கெடுக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா, வயசு வித்தியாசத்துல நான் தான் உங்களை சரியா கவனிக்கலன்னு எனக்கு தான் கெட்ட பேர் வரும். சொன்னா கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, நான் சொல்யூஷன் சொல்றேன். என் பிசினஸ் பார்ட்னர் டேவிட் சாமிதுரைன்னு ஒருத்தன் இருக்கான். சரி. அவன் என்னை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்றான். சரி. அதுக்காக என் மேல அபாண்டமா பழி சுமத்தி ப்ராஜெக்டை விட்டு வெளியே அனுப்ப பார்க்கறான். என்ன மாதிரி பழி? ஒரு பொண்ணை நான் தொடர்றதுக்காக ட்ரை பண்ணினேன்னு என் மேல வீண் பழிய சுமத்துறான். இத பாரு, உன் விஷயத்துக்கு அப்புறம் நான் நிறைய மாறிட்டேன். இப்போ என் மேல சுமத்தி இருக்கிறது அபாண்டமான பழி. சரி, யார் அந்த பொண்ணு? பேரு மல்லிகாவா.
இவதான் அந்த பொண்ணா? ஆமா, என்ன பண்ணா இவ? வேலை கெட்டு வீட்டுக்கு வந்தா. ஆபீஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூப்பிடுறேன்னு சொன்னேன். என்ன பப்பி மறைக்கிற? என்கிட்ட உண்மையா சொல்லணும். உண்மையை தான் பப்பி நான் சொல்றேன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? எங்கேயோ பார்த்த முகம் எங்க பார்த்தேன்னு தெரியலம்மா. சென்னையில பாத்தீங்களா சார்? சென்னையில தான் நானும் இருந்தேன். நீ அங்க இருந்தியாம்மா? பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான், காமாட்சிபுரம். அது என் பொண்டாட்டி ஊருமா. அப்படியா சார்? ஆமாமா, உள்ளவா வாமா. பேர் என்னம்மா? ருக்மணி. ஓ, அந்த டாக்ஸி டிரைவர் மணி அனுப்பின ஆளாமா நீ? ஆமா சார். மணியன்னு எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு தான். ஏர்போர்ட்ல இருந்து ஒரு சவாரி ஏத்திட்டு வந்தேன். அவர் பெரிய மனுஷன். நம்ம ஊர்ல ஏதோ ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ண போறாரா, வேலைக்கு ஆள் வேணும், நல்லா படிச்சு பொண்ணா வேணும்னு நேத்து நைட்டு என்கிட்ட சொன்னாரு. அதான் உங்களை பார்க்க வந்தேன். ஆமாமா, நம்மளோடது பனியன் எக்ஸ்போர்ட்ஸ். ஃபேக்டரியும் மெயின் ஆபீஸும் திருப்பூர்ல இருக்கு. அப்படின்னா இங்க என்ன சார் ஓபன் பண்ண போறீங்க? இந்த ஊர்ல ரீட்டைல் அவுட்லெட் தொடங்கலான்னு இருக்கேன். அத ஹோல் அண்ட் சோலா பாத்துக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும். அதான் சொன்னேன். ஆமா, நீ என்னமா படிச்சிருக்க? எம்காம் முடிச்சிருக்கேன் சார். ஓ, வெரி குட். இது எப்ப நடந்தது? நீ ஊர்ல இருந்து வரதுக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் நீங்க அவளை பார்க்கலையா? இல்ல, ஆனா அதுக்கப்புறம் ஃபோன் பண்ண. என்ன பேசுனா? அது வந்து ஹலோ. ஹலோ சார், நான் ருக்மணி பேசுறேன். என்ன ருக்குமணி, என்ன விஷயம்? ஏன் சார் இந்த மாதிரி பண்ணீங்க? என்ன பண்ண? நேத்து ராத்திரி உங்க வீட்டுக்கு வர சொல்லி ஆள் அனுப்புனீங்க. நானும் நம்பி வந்தேன். என்ன எப்படி நாசம் பண்ணிட்டீங்களே சார். இத பாருமா, நேத்து ராத்திரி நான் இந்த ஊர்லயே இல்ல. என்ன நடந்ததுன்னு சொல்லு. சும்மா போய் சொல்லாதீங்க சார். நீங்க கூப்பிட்டதா சொல்லி ஒரு ஆள் வந்து கூப்பிட்டான். நான் அவனை நம்பி அவன் கூட கிளம்பி வந்தேன். வழியில கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தான். அதோட எனக்கு மயக்கம் ஆயிடுச்சு. ஏன் சார் இப்படி பண்ணீங்க? இத பாரு ருக்குமணி, என் பேரை சொல்லி உன்னை யாரோ வெளியே கூப்பிட்டுருக்காங்க. வாழ்க்கையோட விளையாடிட்டாங்க. அதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. என் வாழ்க்கையோட விளையாடினது நீங்க தான். ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட இல்ல, பல பொண்ணுங்களோட வாழ்க்கையில நீங்க விளையாடி இருக்கீங்க. அது எனக்கு நல்லா தெரியும் சார். நான் போலீஸ்க்கு போறேன். அப்ப உண்மை தெரியும்ல. நீங்க பாருங்க சார், நான் நிச்சயமா உங்களை சும்மா விட மாட்டேன் சார். சும்மா விட மாட்டேன். எஸ். இவளை பார்த்தா பாதிக்கப்பட்ட பொண்ணு மாதிரியா இருக்க. இவ ஃபோன் நம்பர் இருக்கா? அன்னைக்கு கூப்பிட்ட நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசுங்க. ஆமா, என்ன பேசணும்? நான் சொல்ற மாதிரி நீங்க பேசுங்க. முதல்ல ஃபோன் போடுங்க. சரி. ஹலோ, நான் சிங்காரவேலன் பேசுறேன். சொல்லுங்க சார். என் விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என்ன முடிவு எடுக்கணும்? அப்படின்னா நீ என்ன முடிவு பண்ணிருக்க அதை சொல்லு. நான் இன்னைக்கு ராஜமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். என்ன கம்ப்ளைண்ட்?
உங்களால எனக்கு நடந்த அநியாயத்தை பத்தி வெளியில தெரிய வேண்டாமா? நான் என்ன அநியாயம் பண்ணேன்? ஆ? அத ஸ்டேஷன்ல சொல்றேன். இதை பாருமா, என் கம்பெனி பெரிய லெவலுக்கு போகுது, பப்ளிக் லிமிடெட் ஆக போகுது. இதை பாருமா, இந்த மாதிரி டயத்துல இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுமா, ப்ளீஸ். இது ஒரு கௌரவ பிரச்சனை, தயவு செய்து புரிஞ்சுக்கோ. போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். ஆ, அப்படின்னா வேற என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. பணம் என்ன கொடுக்கட்டுமா? அப்படியா? எவ்வளவு கொடுப்பீங்க? 5 லட்சம் கொடுக்குறேன். ஏன் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு சார் எனக்கு 5 லட்சம் பணம் தரேன்னு சொல்றீங்க? என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. எங்க வந்து பணத்தை கொடுக்கணும் அதை சொல்லு. நான் ஃபோன் பண்ணி உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். பாய். எஸ். இந்த பொண்ணு ஆளு சரியில்லை. அதை தான் நானும் சொல்றேன். சரி, நான் போய் அவளை ஒரு வழி பண்றேன். நீங்க வீட்டுக்கு போங்க. அவளை என்ன பண்ண போற? இவ யார மிரட்டுறா? என்னதான்? எனக்கும் அவளுக்கும் ஏதாவது பகை இருக்கா? இல்ல. இவள நான் ஏதாவது பண்ணா யார் நல்லதுக்காக பண்ணுவேன்? ஏன் நல்லதுக்கு தாமா பண்ணுவேன். பின்ன எதுக்கு அவ மேல வீணா சிம்பதி? போங்க, போய் ஆபீஸ் வேலை கவனிங்க. போங்க. ஓகே. முதல் கட்டமா 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாரு. எங்க வந்து எப்படி பணம் கொடுக்கணும்னு கேக்குறாரு. நான் என்ன சொல்லட்டும்? ஓகே ஓகே சார், சரிங்க சார். இந்த மல்லிகா போல்டானவ, எதுக்கும் பயப்பட மாட்டா. அவர்கிட்ட ருக்மிணி சொல்லியிருக்கா இவ ஒரிஜினல் பேர் மல்லிகாவா? ஷூட்டிங் எப்ப சார்? டக்குன்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓஹோ, இவன் நடிகையா? அது சரி. உண்மையா பொய்யான்னு விசாரிப்போம். ஓகே சார், தேங்க்யூ. யார் வேணும்? இங்க மல்லிகாங்கிறது ஆர்டிஸ்ட். எஸ், நான் தான். ராஜானாவை பார்க்கறதுக்கு சேலத்துல இருந்து வர்றது நீங்க தானா? ஆமாங்க. உங்க பேரு? பத்மினி. ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட் கேரக்டர் தான் இருக்கு, பண்ணுவீங்களா? பண்றேங்க, அதுக்கு என்ன? ஆமா, யாரு ஹீரோயின்? நான் தான். நீங்க நடிகையா? ஆமாங்க, பார்த்தா தெரியலையா? இல்ல. எதுல நடிச்சிருக்கீங்க? படங்கள், சீரியல்ஸ், ஆட் ஃபிலிம்ஸ்னு நிறைய பண்ணிருக்கேன். பெஸ்ட் ஆக்ட்ரஸ்னு பத்திரிகை அவார்ட் கூட வாங்கியிருக்கேன். ஓ, அப்போ ஒரு ஸ்கிரீன் முன்னாடி பிரசன்ட் ஆற லக்கு உங்களுக்கு ரொம்ப நிறையவே இருக்கு இல்லையா? ஆமா. அப்புறம் எதுக்கு ஸ்கிரீனுக்கு பின்னாடி குடும்பத்தை கெடுக்கிற வேஷத்துல நடிச்சிட்டு இருக்க? என்னது? ஏண்டி என் குடும்பத்தை நடிச்சு கெடுக்கிறேன்னு நான் கேக்குறேன். ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஸ்ருங்காரவேலனோட வைஃப். நான் சிங்காரவேலன் பேசுறேன். ஏன் புருஷனால உனக்கு நடந்த அநியாயத்துக்கு 5 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொன்னதே நான் தான். ஆனா இப்போ இந்த வீட்ல வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வேற ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவுன்னு நீ கேட்க மாட்டியா? என்ன முடிவு? உன்னை என் சக்கலத்தியா என் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன்.
இந்தா உனக்கு தேவையான அமௌண்ட் ஃபில் பண்ணி எடுத்துட்டு போய் உன் வீட்ல இருக்கிறவங்களுக்கு தேவையான செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வா. உனக்கு என் வீட்டுக்காரர் செஞ்ச அநியாயத்துக்கு நான் உன்னை அவரோட பொண்டாட்டி ஆக்குறேன். உனக்கு 1 வாரம் டைம், அதுக்குள்ள நீ திரும்பி வரணும். இல்ல உனக்கும் உன் டீமுக்கும் ஜெயில்ல களி ரெடி ஆகும். சரியா? பி ரெடி. ஹலோ. என்னாச்சு பப்பி? அவ இனிமேல் உங்க லைஃப்ல குறுக்கு வர மாட்டா. நிம்மதியா இருங்க. சரி, நான் வந்து பேசுறேன். ஓகே. இன்னும் உள்ள ஏதோ சத்தம் கேட்குது. யோவா, பின்ன ஒரு பொண்ணு தனியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, அத ஒளிஞ்சிருந்து பாக்குறேன். உனக்கு கொஞ்சம் கூட விவசாய இல்ல? ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். என்ன ஹலோ ஹலோ? என்ன வேணும் உனக்கு? நீங்க யாரு? ஓஹோ, திருட்டுத்தனமா ஒளிஞ்சிருந்து சைட் அடிச்சது மட்டும் இல்லாம நான் யாருன்னு வேற உனக்கு தெரியணுமா? பின்ன தெரிய வேணாமாங்க? மாசம் மாசம் இந்த வீட்டுக்கு நான் தானே வாடகை கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க வாடகை கொடுக்குறீங்களா? ஆமா. அப்படின்னா மோகன் நான் தாங்க. கதவு திறக்கிறீங்களா? ஐயோ, சாரி 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 சாரி, இது வந்துடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். சாரி 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 சாரி. இட்ஸ் ஓகே. நீங்க யாரு? என் பேரு மல்லிகா, சென்னையில இருந்து வரேன். உங்க அம்மா எனக்கு பெரியம்மா முறை வேணும். அப்படின்னா நான் உனக்கு அண்ணன் முறை வேணும். ஆமா. என்ன விஷயமா இங்க வந்திருக்க? லவ் பண்ணவன மறக்கணும், அதுக்காக வந்திருக்கேன். என்னது அப்படின்னு சொன்னேன். யாருமே நம்பல. நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் வேலை தேடி வந்திருக்கேன். சென்னையில கிடைக்காத வேலையா இங்க கிடைக்க போகுது? எனக்கு சென்னையில இருக்க பிடிக்கல. வேற எங்க போவேன்னு அம்மா கேட்டாங்க. பெரியம்மா கிட்ட போறேன்னு நேரா இங்க வந்துட்டேன். ஏன், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. உண்மையை சொல்ல மாட்டேங்கிறியே, அதான் என் ப்ராப்ளம். என்ன 2 பேருக்கு வாக்குவாதம்? ஒன்னும் இல்லம்மா. மோகன், இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? உங்க தங்கச்சி பொண்ணுன்னா? ஏன் தங்கச்சி பொண்ணு இல்ல, உங்க அப்பாவுக்கு அண்ணன் பொண்ணு. அதுலயும் பொய்யா? எதுக்கு எப்படி இருந்தாலும் பெரியம்மா முறை தானே, கரெக்டா தானே சொன்னேன். ஏய், நீ சும்மா இரு. இவ நாடகத்துல நடிக்கிறதுல விருப்பம் இருக்கிறவ. ஓஹோ. வீட்ல சொன்னா திட்டுவாங்கன்னு யார்கிட்டயுமே சொல்லல. அப்படின்னா கூட சென்னையிலயோ ஹைதராபாடுக்கோ பெங்களூருக்கோ தானே ஓடி போயிருக்கணும். இந்த சின்ன ஊருக்கு ஏமா வந்தா? அவளுக்கு ஷூட்டிங்கு இந்த ஊர்லயாமே. அப்படியா? ஆமா. அவரே வந்துட்டாரே. குட் மார்னிங் மல்லிகா. குட் மார்னிங் அண்ணா. இவர் என் பெரியப்பா பையன், என் அண்ணா. வணக்கம் சார். வணக்கம் சார். மேடம், நாளைக்கு தேக்கடி டேம் கிட்ட ஷூட்டிங். சரி. நாளைக்கு வேற ஒரு வீட்ல ஷூட்டிங்மா. சரி. நீங்க எப்படி இங்கேயே தங்குறீங்களா, பஸ் ஸ்டாண்ட் கிட்ட லாட்ஜ் போட்டுமா? லாட்ஜ் எல்லாம் வேண்டாம், இங்கே இருக்கட்டும். அண்ணன் சொன்னா மீற மாட்டா இந்த மல்லிகா. நான் இங்கே தங்கிக்கிறேன். ஓகேமா. அப்ப ஷூட்டிங்க்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வண்டி அனுப்புறேன், வந்துருமா?
ஓகேண்ணா. அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் மேட்டர் கேட்டிருந்தானே. இதோ இருக்குமா, கொண்டு வந்திருக்கேன், படிச்சு பாருங்க. அதுல ஜலஜான ஒரு கேரக்டர் வருது, அதாம்மா உங்களோடது. ஓகேண்ணா, தேங்க்யூ. காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? பரவாயில்ல, இருக்கட்டும்மா, நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகேண்ணா. வரேம்மா. சார் வரேன் சார். ஓகே சார். மேடம் வரேன். அம்மா, இந்த ஆள் இந்த ஊர்க்காரனா? யாருக்கு தெரியும்? நான் ஒன்னும் கேட்டுக்கலப்பா. இவன் எப்படி சென்னையில இருந்து உன்ன வர வச்சான்? ஐயோ அண்ணா, நீங்க எதுக்கு எல்லாத்தையும் போட்டு இப்படி குழப்பிக்கிற? அவங்க ஏதோ டெலிஃபிலிம் ஷூட் பண்றேன்னு சொன்னாங்க. அதுக்கு ஹீரோயின் வேணும்னு கேட்டாங்க. 20,000 ரூபாய் பேமெண்ட் தரேன்னு சொன்னாங்க. 4 நாள் டேட் கேட்டாங்க. அவுட்டோர் ஷூட்டிங் வேற சொன்னாங்க. எங்கன்னு கேட்டேன். எந்த ஊரு பேரு சொன்னாங்க. இங்கதான் பெரியமா இருக்காங்களேன்னு நேரா கிளம்பி வந்துட்டேன். எனிதிங் எல்ஸ்? நத்திங். மோகன், இந்தா பட்டி. மோகன், என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா. இன்னும் மல்லிகாவை பத்தி நினைச்சிட்டு இருக்கியாப்பா? ஆமாம்மா, ஷூட்டிங்கும் நடக்கல, அவ நடிக்கவும் போல. அப்புறம் எப்படிம்மா அவ செத்து போனா? ஹலோ சார், நான் ராஜண்ணா. ஒரு நிமிஷம். என்னாச்சு சார், நீங்க சொன்ன மாதிரி உங்க ஒய்ஃபை நான் ஃபாலோ பண்ணேன் சார். அவளுக்கு விஷயம் தெரிஞ்சுதா? என்ன விஷயம் சார்? நீ அவளை ஃபாலோ பண்ணும்போது நீ என்னுடைய ஆள் தானே அவளுக்கு விஷயம் தெரிஞ்சுதான்னு கேட்குறேன். சான்ஸே இல்லை சார், அவங்க என்ன கவனிக்கவே இல்லை சார். ஒருவேளை கவனிச்சாலும் நீ அவளை அன்னைக்கு சொல்லி விட்ட மாதிரி நடிச்சல. ஆமாம் சார். அதே மாதிரி மெயின்டைன் பண்ணியா? ஓகே சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சார். என்ன? அந்த பொண்ணு மல்லிகா இருக்கா இல்லை சார்? ஆமா. அவ வீட்டுக்கு உங்க மனைவி 2 தடவை போனாங்க சார். அங்க எதுக்கு போனா? தெரியல சார். யார்கிட்ட பேசினா? யார்கிட்டயும் பேசல, ஆனா தூரத்துல இருந்து பார்த்துட்டு மட்டும் வந்துட்டாங்க சார். ஆனா அந்த மல்லிகாவோட அண்ணனுக்கும் இவங்களுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்க மாதிரி எனக்கு பட்டுது சார். அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்க முடியும்? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மல்லிகாவோட வீட்டுக்கு சும்மா ஒரு விசிட் பண்ண சார். ஏதாவது குழு கிடைச்சதா? மெதுவா மல்லிகாவை பத்தி விசாரிச்சுக்கிட்டே பத்மினியை தெரியுமான்னு கேட்டேன். என்ன சொன்னாங்க? அவங்களும் இவங்களும் சென்னையில பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு தெரிய வந்தது சார். ஓஹோ, அவங்களும் இவங்களும் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஃபேமிலியா? ஆமா சார். அப்ப நீ ஒரு வேலை பட்டு. சொல்லுங்க சார். அந்த மல்லிகாவோட அண்ணன் ஒருத்தன் இருக்கான்ல, ஆமா, அவனும் பத்மினியும் ரொம்ப வருஷமா காதலிக்கிறாங்கன்னு ஒரு கதையை கிரியேட் பண்ணு. என்னது, லவ்வர்ஸா? ஆமா, 2 பேரும் சேர்ந்து என்னை கொலை பண்ண ட்ரை பண்றாங்கன்னு ஒரு கதையை கிரியேட் பண்ணி சொல்லணும். புரியுதா? புரியுது சார். ஒருவேளை உன்னை ஸ்டேஷன்ல சாட்சிக்கு கூப்பிட்டா நீ அங்க வந்து அடிக்கடி என்னை பார்த்து சிரிப்பாங்க இவங்க ஒரு மாதிரி. அதனாலதான் நான் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஜாகிங் பண்ணினேன்னு சொல்லணும். ஓகே? ஓகே சார். கேரக்டர் சரியில்லைன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அதே காரணம் காட்டி நான் இவளை வேண்டான்னு வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும். புரியுதா? சூப்பர் சார். அதுக்கு என்ன பிளான் பண்ணலான்னு பாரு. சாயந்தரம் சொல்லியா? ஓகே சார். ஓகே.
என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஃபோன் பேசிட்டு இருந்தேன். யார் கூட? அது வந்து ஆபீஸ் மேனேஜரோட பேசிட்டு இருந்தேன். மேனேஜர் கிட்ட தானே பேசிட்டு இருந்தீங்க. அதுக்கு எதுக்கு லவர் கிட்ட பேசுற மாதிரி கதவெல்லாம் சாத்திட்டு பேசிட்டு இருக்கீங்க? அது வந்து குளிக்கிறதுக்காக கதவை லாக் பண்ணேன். அதுக்குள்ள ஃபோன் வந்துச்சு. அதான் பேசிட்டு இருந்தேன். அது சரி. ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு வெளியில போற ஏதாவது வேலை இருக்கா? இல்லையே. ஏன்? நம்ம 2 பேரும் தேக்கடி வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரலாமா? தேக்கடிக்கிறதுக்கு? இல்ல, அங்க சினிமா ஷூட்டிங் நடக்குதா, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமே. ஏன் திடீர்னு இப்படி ஆசை வந்துச்சு? நல்ல அழகா யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரலாமே. அழகா யாராவதுன்னா? ஹீரோ அழகா இருந்தா நான் சைட் அடிக்கிறேன், ஹீரோயின்ஸ் அழகா இருந்தா நீங்க சைட் அடிங்க. போய் பார்த்துட்டு வரலாமா? சொல்லுங்க. நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சினிமா ஷூட்டிங் நடக்குதாம், போலாமேன்னு தோணிச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த சினிமா லைன்ல இருக்காங்களா? இவ ராஜண்ணாவை ஸ்பெல் பண்ணிட்டா. அவங்கிட்ட உஷாரா இருக்க சொல்லணும். என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? எனக்கு சினிமா லைன்ல யாரையும் தெரியாது. சும்மா சொல்லாதீங்க. உங்களை மிரட்டின அந்த மல்லிகா கூட நடிகைங்கிற விஷயம் எனக்கும் தெரியும். அவன் நடிகையா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்லல. நீ செக் கொடுத்த விஷயத்த சொன்ன, ஆனா அவன் நடிகைங்கிற விஷயத்த சொல்லலையே. அதுக்கப்புறம் அவ திருப்பி ஃபோன் பண்ணாளா? இல்ல, பண்ணல. ஏன், நீ அவளை எங்கேயாவது பாத்தியா? இல்ல, நானும் பார்க்கல. அந்த மல்லிகா செத்த விஷயம் அவ வீட்டை ஃபாலோ பண்ணும்போது இவளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஏன் இப்படி நடிக்கிறான்னு தெரியலையே. ஹலோ, எங்க இருக்கீங்க? என்ன சொல்லு. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. வேற எந்த பொண்ணுகிட்டயாவது மாட்டிருக்கீங்களா? என்னது? அதான் உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் யாராவது சதி பண்ணி ஏதாவது பொண்ணு அனுப்பியிருக்காங்களான்னு நான் கேக்குறேன். நீ கேக்குறது எனக்கு நக்கலா தெரியுது. நான் நக்கலாலாம் கேட்கல, உங்களுக்கு அப்படி படுது. என்ன அப்படி படுது? பின் என்னங்க, உங்களுக்கு மட்டும் வயசான காலத்துல கூட சின்ன பொண்ணுங்களை அனுப்புற பிசினஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்கங்கறத வேற நான் எப்படி சொல்றது? அப்படின்னா நான் சின்ன பொண்ணுங்களை தேடுறேனா? எனக்கு என்ன தெரியும்? எல்லாம் ராஜண்ணனுக்கு தான் தெரியும். ராஜண்ணாவா? ராஜண்ணா இல்லங்க, ராஜகண்ணன். மாய கண்ணன் மாதிரி. அதாவது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சோன்னு சொல்றேன். இவளுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. இவகிட்ட இனிமேல் உஷாரா இருக்கலாம். இவளை அவ்வளோ சீக்கிரம் கழட்டி விட முடியாது. என்ன பண்ணலாம்? பரவாயில்லடா, இந்த தடவை நல்லா சாமி தரிசனம் கிடைச்சது இல்ல? ஆமாம்மா, நல்ல தரிசனம் கிடைச்சிச்சு. ஆனா நம்ம ஊரை விட அங்க வெயில் அதிகம் இல்ல? ஆமாம்மா, இங்க கொஞ்சம் கம்மி தான். எப்படியோப்பா, போன வேலை சீக்கிரம் முடிஞ்சு இதோ வீட்டுக்கும் வந்துட்டோம். டேய், என்னடா? என் தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லை. மோகன், என்னம்மா? என்ன பண்ணிட்டு இருக்க?
ஏமா நாம போகும்போது மல்லிகா நல்லாதானமா இருந்தா? ஏன்டா செத்து போனவளையே நினைச்சுக்கிட்டு இருக்க? நம்ம வீட்டுக்கு வந்து அவையா தற்கொலை பண்ணிக்கணும்? யாருக்கு தெரியும்? அவ அப்பப்ப விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவா, ஞாபகம் இருக்கா? ஆ, என்ன வார்த்தைமா? நான் ஒருத்தனை லவ் பண்ணேன், அவனை மறக்கணும்னு சொல்வா, ஞாபகம் இருக்கா? அவ ஏதோ விளையாட்டுக்கு சொல்றதா தான் நான் நினைச்சேன். விளையாட்டுக்கு வேற எதையாவது சொல்லலாம் இல்லையா? ஏன் லவ் மேட்டர் சொல்லணும்? அப்போ உண்மையிலேயே லவ் ஃபெயிலியர் தானா? இருக்கலாம்டா. அவங்க அம்மா, அதான் உன் சித்தி, அவ டெட் பாடியை வாங்கிட்டு போகும்போது அழுதாங்களா? இல்லம்மா, அழல. ஏன் அழல? தெரியலையேம்மா. சினிமாவுக்கு போகாத, சீரழிஞ்சிருவேன்னு சொன்னேன், அவ கேட்கலன்னு சொன்னான். கவனிச்சியா? ஆமா, கவனிச்சேன். அதோட அர்த்தம் அதுதான். சாகிறதுக்குன்னே நம்ம ஊருக்கு வந்திருக்கா பாரு. அது ஏதோ உனக்கு கடந்துட்டு போகட்டும், விடு. நீ இனிமே அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காம நல்ல ஒரு வேலையில சேர்ந்து வாழ்க்கையில முன்னேற வழிய பாரு. சரிம்மா. நீ வந்து சாப்பிட்டுட்டு படு. ஹலோ, பால்கார அம்மா இருக்காங்களா? நான் தாம்மா பேசுறேன். வணக்கங்க, என் பேரு பத்மினி. சொல்லுங்கம்மா. நாங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கோம். எங்க வீட்டுக்கு பால் ஊத்துறீங்களா? தரேங்க. எவ்வளவு பால் வேணும்? டெய்லி 1.5 லிட்டர் போதும். காலையில 1 லிட்டர், சாயங்காலம் 1/2 லிட்டர். தர முடியுமா? முயற்சி பண்றேங்க. எந்த வீடு? பழைய கிரவுண்ட் இருந்த இடம்னு சொல்றாங்க. மிலிட்டரிக்காரரோட வீடு. தெரியுங்க. நான் நாளைக்கு வரேன். சரி, வாங்க. சரிங்க, வச்சிடுறேன். யாருமா போன்ல? யாரோ பத்மினியா, மிலிட்டரிக்காரர் வீடா, பால் வேணுமா? சரி, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வா. எங்க இருக்காளோ? அம்மா, அம்மா, பத்மினி, நீங்க எப்படிமா இந்த ஊர்ல? நாங்க இந்த ஊருக்கு வந்து 3-4 மாசம் ஆயிடுச்சுமா. எங்களுக்கு வீடு கொடுத்தவருக்கு 4-5 பசுமாடு இருக்கு. அதுங்களை பாத்துக்கிறதுனாலயும் பால் ஊத்துறதுனாலயும் என்னை இங்க பால்காரம்மான்னு கூப்பிடுவாங்க. ஆமா, நீ எப்படி இங்க? என்னோட வீட்டுக்காரர் இந்த ஊர்ல தான் ஒரு ஆபீஸ் தொடங்குறாரு. அதனால நாங்க இங்க வந்திருக்கோம். அது சரிம்மா. என்ன அது சரி? முதல்ல உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்கம்மா, வாங்கம்மா, உட்காருங்க. என்னம்மா சாப்பிடுறீங்க? டீ, இல்ல காஃபி? பரவாயில்ல, ஒண்ணும் வேண்டாம். இந்த வீடு ரொம்ப நாள் பூட்டியே இருந்துச்சேம்மா. அப்படியா? ஆமாம்மா. இதுக்கு இப்ப எவ்வளவு வாடகை? வாடகை இல்லம்மா, சொந்தமா வாங்கிட்டோம். ஓ, சரி சரி. சரி, அது விடுங்க. மோகன் என்ன பண்றா? அவனுக்கு எத்தனை பசங்க? அவனுக்கு ஏதுமா பசங்க? ஏன் பசங்க இல்லாத மாதிரி அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அவன் கல்யாணமே பண்ணிக்கலையே. அப்படியா? ஆமாம்மா. நிரந்தரமான வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உன்கிட்ட சொன்னான்ல. ஆமா. இது வரைக்கும் வேலையும் கிடைக்கல, கல்யாணமும் பண்ணிக்கல. ஐயோ, அப்புறம் எப்படி குடும்பம் ஓடுது? ஏதோ அப்பப்ப கல்யாணம், காது குத்துன்னு ஏதாவது விசேஷத்துக்கு சாப்பாடு சப்ளை பண்ற வேலைக்கு போறான். டபுள் எம்ஏ படிச்ச ஒருத்தர் பண்ற வேலையா இது? என்னம்மா பண்ண சொல்ற? அவன் எடுத்த குரூப்புக்கு கால்ஃபார் இல்லையா, சொல்லி சொல்லி அழறான். நான் இருந்திருந்தா அவனுக்கு அப்பப்போ ஏதாவது சொல்லிட்டு இருந்திருப்பேன்.
எனக்காகவது அவ ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்திருப்பா. ஆமாம்மா. ஆனா என்ன பண்றது, நீ திடீர்னு பாம்பேக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆபீஸ்ல உன் கூட வேலை செய்யறவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாங்க. கூட வேலை செஞ்சவரே இல்ல, வேலை கொடுத்தவரே கல்யாணம் பண்ணிட்டேன். பப்பி, ஆ. இந்த வீட்டை இன்டீரியர் பண்ணறதுக்கு ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன். ம். அவங்ககிட்ட காட்டன் அளவு, கலர்ஸு, டிசைன் டிராயிங் எல்லாம் வாங்கி வை. ஆ. இவங்க யாரு? இவங்க எங்க ஊருக்காரங்க. இந்த ஊர்ல பால் வியாபாரம் பண்றாங்க. வணக்கங்க. வணக்கம்மா. நல்ல மாட்டு பாலா, ஒரு மாட்டு பாலா ஊத்துங்க. எனக்கு பப்பியோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். சரிங்க ஐயா. பப்பி, நான் கிளம்புறேன். சரிங்க. என்னங்க நடந்தே போறீங்களா? ஆமா, இந்த ஏரியாக்கு கால் டாக்ஸிக்காரன் ஒருத்தன் கூட வரமாட்டேங்கிறான். அம்மா, நான் வேணா மோகன ஸ்கூட்டர் எடுத்துட்டு வர சொல்லவா? இல்ல பரவாயில்ல, வேண்டாமா. நான் வரேன் பப்பி. ம். வரமா. இருங்கம்மா, நான் வந்துடுறேன். நடந்தே போறாரேம்மா. அவருக்கு கார் இருக்கு, ஆனா அவருக்கு ஓட்ட தெரியாது. டிரைவரா வரவங்க ஒரு மாசத்துக்கு மேல நிக்கவே மாட்டாங்க. ஆஹா. கஷ்டம் புரியட்டுமேனு தான் நான் அவரை நடக்கட்டும்னு விட்டுட்டேன். அது சரி, இவரையே அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஆமா. நிறைய வயசு வித்தியாசம் இருக்கும் போல இருக்கேம்மா. ஆமா, அவர் 66, நான் 27. அவரோட பேத்திக்கு என் வயசு இருக்கும். எப்படிம்மா இதுக்கு ஒத்துக்கிட்ட? என்ன பண்றது, விதி வலியது இல்லையா? அப்படின்னா? இவரோட மனைவி தான் நான் ஒர்க் பண்ண கம்பெனியோட எம்டி. என் அம்மா ஆபரேஷனுக்கு அவங்க நிறைய பண உதவி பண்ணாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப சின்சியரான பிஏ. அவங்களுக்கு அவங்க புருஷன்னா உயிர். திடீர்னு ஒரு நாள் அவங்க ஹார்ட் அட்டாக்ல ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. என்னை கூப்பிட்டு, என் புருஷன் ஒரு குழந்தை மாதிரி, அவரை காப்பாத்துறியான்னு கேட்டாங்க. அந்த நேரத்துல எனக்கு எதுவும் யோசிக்க தோணல. டக்குன்னு சரின்னு சொல்லிட்டேன். அதோட உள்ளார்த்தம் என்னன்னு எனக்கு அப்ப புரியல. அவங்களோட லாயரை கூப்பிட்டு, என் குடும்ப சொத்து மொத்தத்துக்கும் பத்மினி தான் இனிமே நாமினி. அவ இனி என் ஹஸ்பண்டுக்கு 2வது மனைவியா என் ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க செத்து போயிட்டாங்க. நான் ஷாக் ஆயிட்டேன். என் வீட்டுல யாரும் ஒத்துக்கல. கம்பெனில ஒர்க்கர்ஸ் எல்லாருமே, நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கலனா கம்பெனியை மூடிடுவாங்க, எங்க பொழப்புல மண்ணு விழுந்துரும்னு கெஞ்சுறாங்க. சரின்னு யார்கிட்டயும் சொல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். திருப்பூர்ல செட்டில் ஆயிட்டேன். என் ஃபேமிலி கிட்ட நான் நார்த் இந்தியால இருக்கேன்னு பொய் சொல்லிட்டேன். ஒரு நிமிஷமா. என்ன கையெல்லாம் கிள்ளி பாத்துக்கிற? கனவா நினவான்னு பார்த்தேன். அம்மா, உங்க பையன் வந்திருக்கான். இப்ப சொல்லு, இது கனவா நினைவா? நினைவுதான். நீ எப்படி இந்த ஊருக்கு வந்த? அதானே உன்னோட அடுத்த கேள்வி. ஆமா. அது ஒரு பெரிய கதை. உன் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். டேய், அந்த லீலா கிட்ட காசு வாங்கிட்டியா? இன்னும் இல்லம்மா. நீங்க பேசிட்டு இருங்கம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். வரேம்மா. என்ன அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. இல்ல, உன் பார்வையில் ஏதோ ஒரு வில்லங்கம் தெரியுது. விளக்கென்ன?
இந்த வில்லங்கெல்லாம் உனக்கு புரியணும்னா நீ எவ்வளவு ஒருத்திய கல்யாணம் பண்ணி இருந்திருக்கணும். இப்படி கேட்டு பேச்சுலரா இருக்க கூடாது. இங்க பாரு பத்மினி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். விட்டேனா பகில பிகில ஊதிடும். நீ இன்னும் மாறவே இல்லையா பத்மினி? நீயும் தான் மாறல. உன்னை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான் உன்னை இங்க எதிர்பார்க்கவே இல்லை. லைஃப்ல நிறைய விஷயங்கள் எதிர்பாராம நடந்து போகுது. அதோட வேல்யூயும் வலியும் புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அதோட வேதனை புரியும். என்ன சொல்றியா? தனக்கு நிரந்தர வேலை இருந்தாதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உயிருக்கு உயிரா காதலிச்ச பொண்ணு கிட்ட சொல்றவனுக்கு அதோட வேதனை என்னன்னு தெரியாதுன்னு சொல்றேன். ஆமா, அதனாலதான் உயிருக்கு உயிரா காதலிச்சவனுக்கு நிரந்தரமான புருஷ வேலை கூட கொடுக்க முடியாம ஒரு பணக்காரனை கட்டிக்கிட்டு நார்த் இந்தியால போய் செட்டில் ஆனாங்க. நான் எதுக்கு இப்ப இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? நம்ம 2 பேரோட காதலியும் புதுப்பிக்க தான் நான் வந்திருக்கேன். உங்க அம்மா வராங்க. சாயங்காலம் ஃபோன் பண்ணு. நாம கொஞ்சம் தனியா பேசணும். பண்ணல கொன்னுடுவேன். வணக்கம் சார். உள்ளவா. உட்காரு. தேங்க்யூ சார். எப்போ வந்த? காலையில் தான் வந்தேன் சார். சென்னையில காமாட்சிபுரத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்ததா? இல்லை சார், கண்டுபிடிச்சி விசாரிச்சுட்டேன். பத்மினி குடும்பத்துல யாரு இருக்காங்க? யாருமே இல்லை சார். அப்படின்னா அவங்க அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி, தம்பிங்க எல்லாருமே பாய்சன் குடிச்சு செத்துட்டாங்க சார். அப்படியா? ஆமா சார். எப்போ? இந்த பத்மினி தான் மனசுக்கு பிடிச்சவனோட தான் கல்யாணம்னு சொல்லிட்டு வந்தது அவங்களுக்கு பிடிக்கலையா? அப்படியா? ஆமா சார். சார், எனக்கு ஒரு டவுட்டு கேட்கலாமா? என்னது? உங்களை கல்யாணம் பண்ண விஷயம் அவங்க ஃபேமிலிக்கு இஷ்டம் இல்லையா சார்? 66 வயசு கிழவனுக்கு 27 வயசு பொண்ணா யாராவது இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களையா? பின்ன எப்படி சார் உங்க கல்யாணம் நடந்தது? அது ஒரு விபத்து. அதை விடு. அந்த ஊர்ல விசாரிச்சியா? பத்மினிக்கும் அந்த மல்லிகாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? மல்லிகாவுக்கும் பத்மினிக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா மோகனுக்கும் பத்மினிக்கும் சம்பந்தம் இருக்கு. மோகன் யாரு? மல்லிகாவோட பெரியம்மா மகன். யாரு? யார்? அந்த பால்கார அம்மாவோட மகன் மோகனா? ஆமா. பத்மினிக்கும் மோகனுக்கும் என்ன கனெக்ஷன்? நீங்க கிரியேட் பண்ண சொன்ன அதே கனெக்ஷன் தான் சார். புரியல. பத்மினியும் மோகனும் பல வருஷங்களா லவ் பண்ணிட்டு இருந்தவங்களாம். என்ன சார் யோசிக்கிறீங்க? அவன் ஏன் என்ன இந்த ஊருக்கு வர சொன்னான்னு இப்பதான் புரியுது. என்ன சார் சொல்றீங்க? ஆமாயா, இப்பதான் புரியுது. அவ பழைய காதல இந்த ஊர்ல இருக்கிறதுனால அவளும் அவனும் சேர்ந்து இந்த ஊர்ல கொட்டை அடிக்கிறதுக்கு நான் இந்த ஊர்ல ஒரு வீடு வாங்கி கொடுத்து ஒரு கம்பெனி வச்சு கொடுத்து அவங்கள நான் சுகப்படுத்தணும். நல்லா இருக்கியா? ராஜண்ணா. சார். சார், நீ இதுவரைக்கும் எனக்காக எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கல்ல? ஆமா சார். இந்த வாட்டி பத்மினியை கொன்னுடு. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? எதுக்காக இந்த கொலைன்னு யோசிக்கிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மறந்துட்டியா? என்னது சார்? எனக்கு கிடைக்காதது வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. எனக்கு உபயோகப்பட்டது வேற யாருக்கும் உபயோகப்படக்கூடாது. இது என் பாலிசி. யார் சார்? தெரியல. இது ரகசியமான இடம். இது வரைக்கும் யாருக்குமே சொல்லல. தரட்டுமா சார்? தர
சரிம்மா. ஆ சரிம்மா, இதோ புறப்பட்டேன். இதோ வந்துட்டே இருக்கேன். சரியா? வச்சிடுறேன். யாரும்மா ஃபோன்ல? பத்மினிப்பா. அவ எதுக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்றா? அவ வீட்டுக்காரர் ஏதோ அர்ஜென்ட்டா மீட்டிங்க்கு போறாராம். வீட்ல தனியா இருக்க பயமா இருக்கு, கூட வந்து துணைக்கு கொஞ்சம் படுத்துக்க முடியுமான்னு கேட்டா. நான் வரேன்னு சொல்லிட்டேன். நான் போயிட்டு வந்துடுறேன். இப்ப இதெல்லாம் தேவையாமா? நம்ம ஊர்க்கார பொண்ணு தானடா, இந்த ஊர் புதுசு இல்ல. நான் போயிட்டு வந்துடுறேன்டா, என்ன சொல்ற? உன் இஷ்டம். நான் காலையில வந்துடுறேன், நீ ஜாக்கிரதையா இரு என்ன? சரிம்மா, என்ன காக்காவா கொத்திட்டு போகுது, நீ பத்திரமா போயிட்டு வாமா. சரிப்பா, வரேன். யாரு? நீ எப்படி இங்க? பின் வழியா வந்த. அம்மா உன் கூட தங்குறதுக்காக உன் வீட்டுக்கு போயிருக்காங்களே, நீ அங்கிருந்து தானே ஃபோன் பண்ண? நான் உன் வீடு பின்னாடி இருக்கிற கிணத்து பக்கத்துல இருந்தா பேசினேன். உன் அம்மா என் வீட்டுக்கு நடந்து போறதுக்குள்ள நான் கார்ல போயிடுவேன். டோன்ட் வரி. எதுக்கு இதெல்லாம்? உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்கு. அதனால தான் உங்க அம்மாவை நான் அமுச்சு வச்சேன். என்கிட்ட என்ன பேசுறதுக்கு இருக்கு? அது சொல்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? என்ன கேள்வி? நம்ம 2 பேருக்கும் எத்தனை வருஷம் பழக்கம்? 20 வருஷம் பழக்கம். நம்ம 2 பேரும் வெறும் ஜட்டி போட்டுட்டு இருந்த காலத்துல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டியா? ஞாபகம் இருக்கு. எத்தனை வருஷம் நம்ம லவ் பண்ணோம்? அதெல்லாம் எதுக்கு இப்போ? சொல்லுடா விளக்கென்ன. எட்டு வருஷமா. இந்த 8 வருஷத்துல நான் வர சொன்ன இடத்துக்கு வர சொன்ன நேரத்துக்கு என்னைக்காவது நீ வராம இருந்திருக்கியா? சொல்லுடா, வராம இருந்திருக்கியா? இல்ல. அப்புறம் ஏன் நீ காலையில 7 மணிக்கு வெஸ்ட் பார்க்குக்கு வர சொன்னப்ப நீ வராம இருந்த? பத்மினி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு உன்னை தனியா சந்திச்சு பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு தான் வரல. இதோ பாரு, நான் இந்த ஊருக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நீ இந்த ஊர்ல இருக்கேன்னு கேள்விப்பட்டதுனால தான் நான் என் புருஷன் கிட்ட சொல்லி இந்த ஊர்ல ஒரு ரீட்டைல் ஷாப் தொடங்கணும், ஒரு வீடு எடுக்கணும்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். என்ன சொல்ற? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நம்ம காதல புதுப்பிக்கத்தான் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னு. அத நீ சீரியஸாவே எடுத்துக்கலையா? உனக்கு புத்தி கெட்டு போச்சா பத்மினி? இப்பதான் எனக்கு நல்ல புத்தி வந்திருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். புரியுதா? இல்ல, புரியல. உனக்கு என்னைக்கு தாண்டா புரிஞ்சிருக்கு? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்றேன். என்ன விளையாடுறியா? நம்ம 2 பேரோட காதலுக்காக நான் இந்த ஊர்ல ஒரு வீடையே லீஸ்க்கு எடுத்து வச்சிருக்கேன். நாளை காலையில 10 மணிக்கு நீ அங்க வர. வரலன்னா மல்லிகா சாவுக்கு யாரு காரணம்னு எனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை நான் யார்கிட்டே சொல்ல மாட்டேன். என்ன பேசுற பத்மினி? உனக்கு மல்லிகாவை தெரியுமா? எது பேசுறதா இருந்தாலும் நாளைக்கு காலையில 10 மணிக்கு 8th Cross Street, சூரஜ் நகர் அங்க வந்துட்டு கூப்பிடு. வரேன்.
உள்ள வா. வா வா உட்காரு. மல்லிகா சாவுக்கு யார் காரணம் பத்மினி? பத்மினி, நான் கேட்கறது காதுல விழுகுதா? சொல்லு பத்மினி. உனக்கு முதல்ல நான் பழக்கமா இல்ல அந்த மல்லிகா பழக்கமா? இது என்ன பத்மினி கேள்வி? 20 வருஷமா உனக்கு பழக்கமானவன் நான். 20 வயசு பொண்ணா முந்தா நாள் பேஞ்ச மழையில நேத்து முளைச்ச காலானவ. அவளை பத்தி இவ்ளோ அக்கறையா விசாரிக்கிற? நேத்திக்கு நீ சொன்னதுனால தான் நான் கேட்கறேன். நேத்து உன்கிட்ட பேசணும் வான்னு சொன்னது உனக்கு பெருசா தெரியல. என் ஃபீலிங்ஸ் கூட உனக்கு பெருசா தெரியல. செத்து போன அந்த மல்லிகாவோட சாவுக்கு காரணம் யாருன்னு தெரியறதுக்கு உனக்கு இவ்ளோ ஆர்வம். இது யார் வீடு, எதுக்காக என்ன இங்க வர சொன்ன, அப்படியெல்லாம் நீ கேக்கல பாரு. கில்லாடி ராணி. இது யாரோட வீடு? எனக்காக என் வீட்டுக்காரரை வாங்கி கொடுத்த இன்னொரு வீடு. இனிமே இது நம்ம 2 பேரோட வீடு. இந்த ஜோக்கெல்லாம் வேண்டாம், விஷயத்துக்கு வா பத்மினி. நான் ஜோக் பண்ணல, உண்மையதான் சொல்றேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தம்பதிகளா வாழ வேண்டியவங்க. தெரியும்ல? தெரியும், ஆனா அதெல்லாம் நடக்கல. அது ஏன் நடக்கலன்னு தெரியுமா? நிரந்தர வேலைன்னு ஒண்ணு அமைஞ்சாதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நான் சொன்னேன். போடா, நீயும் நிரந்தரமான வேலைன்னு சொல்லி என்னை தூக்கி போட்டு போயிட்ட. டேய், நான் உன்னை அப்படி தூக்கி போட்டு போற ஆளாடா? பத்மினி, அதெல்லாம் பேசி இப்ப என்ன பிரயோஜனம்? டேய், டேய், ஏய், நான் உன்னை அம்போன்னு தூக்கி போட்டுட்டு போய் பெரிய ஊர்ல இல்லாத அழகனையா கல்யாணம் பண்ணிக்கிட்ட பரதேசி. வாடா, வா. பத்மினி, வான்னு சொல்றேன். கூட்டி போற. வா. ஏய், ஏய், வா. வா. விடு. வா. ஏய், விடுகிறல்ல. வாடா, பாரு. பாத்தியாடா இந்த அழகு சுந்தரத்தை? இவன் தான் என் கழுத்துல தாலி கட்டின என் புருஷன். 500 கோடி ரூபாய் ஆஸ்தி இருக்கு. ஆனா இவன் 50 ரூபா கூட செலவு பண்ண மாட்டான். கஞ்ச பிஸ்னாரி. இந்த கஞ்ச பிஸ்னாரிய நான் கல்யாணம் பண்ணிருப்பேனா? சொல்லுடா, சொல்லு. நான் கல்யாணம் பண்ணிருப்பேனா? ஏண்டா என்ன டிகிரி முடிக்கும் போது கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையான்னு கேட்டேனா இல்லையா? கேட்டேனா இல்லையா? கேட்ட. சரி, நீ என்ன சொன்ன? என்னடா சொன்ன? வேலை கிடைச்சதும் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னேன். எம்எஸ்சி முடிச்சு எம்ஃபில் முடிச்சு வேலை செஞ்சுக்கிட்டே MBA கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, உன்னை கொஞ்சம் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு நான் கேட்கும்போது நீ என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? சொல்லு. சேம் டயலாக். ஒரு வார்த்தை கூட்டி ஒரு கண்டிஷன் போட்டேன். நிரந்தர வேலை கிடைச்ச உடனே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். சொன்னியா இல்லையா? இவ்ளோ காலமா பொறுமையா அன்பாவும் இருந்தேன்னா ஆல் ஆஃப் எ சடன் என் கூட வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு என் வீட்டுக்கு தகவல் அனுப்புனேனே. என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பியாடா? கேட்டியா நீ?
நான் இந்த கேரட் பிளடி பர்கரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சதும் என் குடும்பமே பாய்சன் குடிச்சு செத்து போச்சே. அப்பவே நீ ஏன் முன்னாடி வந்து செவில பலார்னு 2 அரை அரைஞ்சிட்டு ஏண்டி இப்படி ஒரு கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல? அந்த உரிமை உனக்கு இருந்தது இல்ல? இருக்கு. ஏன்டா கேக்கல? ஏன் கேக்கல? என்ன மாதிரி ஒரு வேலைக்காகாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ கஷ்டப்படுறத விட சொகுசா சொர்க்கமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிற உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு தான் வாழ்க்கையில குறுக்கில்ல பத்மினி. என்ன பைத்தியக்காரி நினைச்சியா? இந்த கதையில இங்க விடாத. உனக்கு ஏன் மேல இருந்த லவ் குறைஞ்சு போச்சு, அதனால நீ என்ன விட்டு ஒதுங்கி போயிட்ட. ஏய், உன் மேல எனக்கு இருக்கிற லவ் குறைஞ்சிருந்தா நானும் எவ்வளோ ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு இருந்திருப்பேன். அது அது தெரியுமா உனக்கு? அது உணர்ந்ததுனாலதான் திரும்பவும் உன்னை மன்னிச்சு மறுபடியும் நம்ம லவ் புதுப்பிக்கலான்னு சேர்ந்து வாழலான்னு இந்த வீட்டை நான் செலக்ட் பண்ண. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் தப்பு பத்மினி. எதெல்லாம் தப்பு? நல்லதோ கெட்டதோ நீ இவர் கூட வாழணும் பத்மினி. இவரு உன்னை நம்பிதான் இருக்காரு. இவர் கம்பெனி உன்னை நம்பிதான் இருக்கு. தாலி கட்டினவருக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது. பத்மினி, என்ன சிரிக்கிற? இல்ல, நீ சொன்ன ஜோக்கு கேட்டா சிரிக்காம பின்ன வேற என்ன பண்றது? அப்படி நான் என்ன சொன்னேன்? இல்ல, தாலி கட்டின இந்த கிழவனுக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நீ சொன்னியே, அந்த ஜோக்கு அது ஜோக் இல்லையா? பத்மினி, இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? டேய், இவனா என் கழுத்துல தாலிய கட்டல. இவன் கழுத்துல நான் கத்திய வச்சு மிரட்டினாலதான் இவன் என் கழுத்துல தாலிய கட்டினான். இவனோட ப்ராப்பர்ட்டி அனுபவிக்கிற ரைட்ஸையும் ஹேண்டில் பண்ற ரைட்ஸையும் இந்த கிழவன் எனக்கு கொடுத்துட்டான். என்ன சொல்ற நீ? வெளியே சாதாரணமா பாக்குற எல்லாருமே இவன் பொண்டாட்டி என்கிட்ட சத்தியம் வாங்கி செத்ததுனாலதான் நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு பேசிக்கிறாங்க இல்லையா? ஆமா. ஆனா அது உண்மை இல்ல. பின்ன ஆபீஸ்ல இவனுக்கு நான் பிஏவா இருந்தேன். ரொம்ப சின்சியரா இருந்தேன். ஒரு நாள் ஓவர் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு அதிக நேரம் அங்க நான் இருந்தேன். ராத்திரி ஆயிட்டதுனால அங்கே லேட் ஆயிடுச்சு. அங்கே இருக்க வேண்டியதா போச்சு. அப்பதான் அந்த வாட்ச்மேன் டீ கொண்டு வந்து கொடுத்தான். அத குடிச்சேன், மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அங்கே இந்த பரதேசி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன கெடுத்துட்டா. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தூக்கி போட்டு ஒரு எச்ச இலை மாதிரி என்ன நானே ஃபீல் பண்ணேன். என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடு நான் கதறி அழுத. அந்த மாதிரி சமயத்துல பவித்திரமா இருக்கிற உன்கிட்ட வந்து உன் வம்சத்தை கெடுக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. அதனால நிரந்தர வேலை இருந்தா தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நீ சொன்னியே. அதே காரணமா வச்சு உன்கிட்ட இருந்து நான் விலகி போயிட்டேன். இவங்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிடான்னு நான் கெஞ்சினேன். ஆனா இவன் ரொம்ப தெனாவட்டா பேசினான். எனக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. இவனை நான் என்ன செஞ்ச தெரியுமா? தெரியுமா? இப்படிதான் நான் இவனை கடிச்சேன்.
ஆனா எங்க கடிச்ச தெரியுமா? குரல் வளையில. கழுத்துல ரத்தம் ஊத்துனானாலதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இவ ஒத்துக்கிட்டா. அப்பதான் நான் விட்டேன். என்னை கெடுத்த இவ மூலமாவே என் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணும்னு நான் அழகா ஒரு பிளான் போட்டேன். இவன் மனசு கோணாம நான் நடந்தேன். இவனோட ஒர்க்கர்ஸும் என் மேல சிம்பதிய வச்சாங்க. சொத்து முழுசும் என் பேர்ல நான் மாத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் உன்னை நான் தேட ஆரம்பிச்சேன். இந்த ஊர்ல நீ இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்ட. இந்த ஊருக்கு வந்து ஒரு கம்பெனியை தொடங்க வச்சேன். நான் உன்னை தேடினேன். ஆனா நீ கிடைக்கல. அப்பதான் மல்லிகா விஷயத்த இவ என்கிட்ட சொன்னா. பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, நான் சொல்யூஷன் சொல்றேன். என் பிசினஸ் பார்ட்னர் டேவிட் சாமிதுரைன்னு ஒருத்தன் இருக்கான். சரி. அவன் என்னை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணான். சரி. அதுக்காக என் மேல அபாண்டமா பழி சுமத்தி ப்ராஜெக்டை விட்டு வெளியே அனுப்ப பார்க்கறான். என்ன மாதிரி பழி? ஒரு பொண்ணை நான் தொடர்றதுக்காக ட்ரை பண்ணினேன்னு என் மேல வீண் பழிய சுமத்துறான். சரி, யார் அந்த பொண்ணு? பேரு மல்லிகாவா? இவ சொன்னதுனால அந்த பொண்ணு மல்லிகாவ அவ இடத்துக்கே போய் நானே அவளை சந்திச்சு பேசினேன். அப்போ யார் வேணும்? இங்க மல்லிகாங்கிறது ஆர்டிஸ்ட். எஸ், நான் தான். ராஜனாவை பாக்குறதுக்கு சேலத்துல இருந்து வர்றது நீங்க தானா? ஆமாங்க. நீங்க நடிகையா? ஆமாங்க. பார்த்தா தெரியலையா? எதுல நடிச்சிருக்கீங்க? படங்கள், சீரியல்ஸ், ஆட் ஃபிலிம்ஸ்னு நிறைய பண்ணிருக்கேன். பெஸ்ட் ஆக்ட்ரஸ்னு பத்திரிகை அவார்ட் கூட வாங்கியிருக்கேன். ஓ, அப்போ ஒரு ஸ்கிரீன் முன்னாடி பிரசன்ட் ஆகிற லக்கு உங்களுக்கு ரொம்ப நிறையவே இருக்கு இல்லையா? ஆமா. அப்புறம் எதுக்கு ஸ்கிரீனுக்கு பின்னாடி குடும்பத்தை கெடுக்கிற வேஷத்துல நடிச்சிட்டு இருக்க? என்னது? ஏண்டி என் குடும்பத்தை நடிச்சு கெடுக்கிறேன்னு நான் கேக்குறேன். நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஸ்ருங்காரவேலனோட வைஃப். அவ இனிமேல உங்க லைஃப்ல குறுக்கிடவே மாட்டா. நீங்க நிம்மதியா இருங்க. சரி, நான் வந்து பேசிக்கிறேன். ஓகே, பை. ஹலோ மேடம், ஒரு நிமிஷம். என்ன இது? நீங்க எனக்கு கொடுத்த செக் வாங்கிக்கோங்க. இந்த பணத்துக்காக தானே நீ ஒரு அப்பாவி பெரிய மனுஷன் மேல உன்னை தொட்டாருன்னு பழிய போட்ட? விஷயம் புரியாம வார்த்தையை விடாதீங்க மேடம். உங்க புருஷன் என்ன தப்பா தொட்டது நிஜம். என்ன சொல்ற? ஆமாம்மா, நம்மளோடது பனியன் எக்ஸ்போர்ட்ஸ். ஃபேக்டரியும் மெயின் ஆஃபீஸும் திருப்பூர்ல இருக்கு. அப்படின்னா இங்க என்ன சார் ஓபன் பண்ண போறீங்க? இந்த ஊர்ல ரீட்டைல் அவுட்லெட் தொடங்கலான்னு இருக்கேன். அதை ஹோல் அண்ட் சோலா பார்த்துக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும். அதான் சொன்னேன். ஆமா, நீ என்ன படிச்சிருக்கமா? எம்காம் முடிச்சிருக்கேன். வெரி குட். காமாட்சிபுரத்துல எங்க வீடு? ஆமா, உங்க வீட்டுல எத்தனை பேருமா இருக்கீங்க? நிஜமாவா சொல்றேன்? ஆமா மேடம், நான் சொன்னது நிஜம். நீங்க அப்பாவை பெரிய மனுஷர்னு சொன்ன உங்க வீட்டுக்காரர் ஒரு பொம்பளை பொறுக்கி மேடம். நீ நீ எப்படி அவரை சந்திச்ச? எங்க சொந்த ஊரு சென்னையில இருக்கிற காமாட்சிபுரம். காமாட்சிபுரமா? ஆமா. சரி, நீ எப்படி இங்க? எங்க பெரியம்மா மகாதேவி அம்மாவும்
எங்க அண்ணன் மோகனும் இந்த ஊர்ல தான் இருக்காங்க. நான் ஆர்டிஸ்டா இருக்கேன். ஒரு டெலிஃபிலிம் ஷூட்டிங்காக பக்கத்துல இருக்கிற தேக்கடிக்கு வந்தேன். அங்க ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. நான் ஷூட்டிங் போறேன்னு தெரிஞ்சதும் வரத்துக்கு 5 நாள் ஆகும்னு சொல்லி எங்க பெரியமாவும் அண்ணனும் கொள்ளூர் மூகாம்பிகை கோயிலுக்கு தரிசனம் பண்ண போயிருக்காங்க. சாவியை என்கிட்ட தான் கொடுத்துட்டு போனாங்க. நான் போற டெலிஃபிலிம் ஷூட்டிங்ல ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துருச்சு. அதனால ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. எங்க மேனேஜர் ராஜானாவை பாக்குறதுக்காக உங்க ஹஸ்பண்ட் அங்க வந்திருக்காரு. என்ன பார்த்திருக்காரு, என்ன கேட்டிருக்காரு. நான் வேற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரேன்னு இந்த ராஜானா சொல்லி சமாளிச்சிருக்கான். என்கிட்ட வந்து ஒரு முதலாளி ஒருத்தன் இருக்கான், அவன் பொம்பளை பொறுக்கியா இல்லையான்னு செக் பண்ணி சொல்லணும், அதுக்காக உனக்கு 50,000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னான். அவன் சொல்லி கொடுத்த மாதிரியே நான் போய் சொல்லி உங்க வீட்டுக்காரரை சந்திச்சேன். அவரு என் மேல கைய வச்ச விஷயத்த சொன்ன உடனே அந்த ராஜானா நான் சொல்ற மாதிரியே அவரை மிரட்டி காசு கேளு, உனக்கு இன்னொரு 50,000 ரூபாய் தரேன்னு சொன்னான். நானும் அவன் சொல்லி கொடுத்த மாதிரியே மிரட்டினேன். இதோ இப்போ 5 லட்சம் தரேன்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தையும் நான் அவனுக்கு கன்வே பண்ணிட்டேன். யார் அந்த ராஜண்ணா? கொஞ்சம் இருங்க மேடம், அவனோட போட்டோ என் மொபைல்ல இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். மல்லிகா, மல்லிகா, என் தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லை. அவ தான் நான் தேடிக்கிட்டு இருந்த உன்னை பத்தி க்ளூ கொடுத்தான். அதே மல்லிகா தான் இந்த ஆள் என்ன அழிச்சது இல்லாம இன்னும் நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை அழிச்சிருக்கான்னு எனக்கு புரிய வச்சான். என்ன நிக்க வச்சுட்டு அவ போய் தற்கொலை பண்ணிக்கிட்டானா அத என்னால நம்பவே முடியல. அதுக்கப்புறம் தான் அவளை பத்தி நான் நல்லா விசாரிச்சேன். அதுலதான் மல்லிகாவோட மரணம் தற்கொலை இல்ல, கொலைன்னு தெரிஞ்சது. கொலையா? ஆமா. யார் கொன்னது?
இந்த விஷயத்த உனக்கு யார் சொன்னது? மல்லிகாவோட காதலன் பாபு. பாபுவா? யார் அவன்? மல்லிகா ராஜண்ணா கூப்பிட்டு ஷூட்டிங் வந்த போவே அந்த லவர் பையன் பாபு ராஜண்ணா கிட்ட ஒரு ஃப்ரெஷர் மாதிரியே ஒட்டிக்கிட்டான். மல்லிகா இறந்து போனதும் வீட்டுக்காரங்களுக்கு பயந்து ஒளிஞ்ச அந்த பாபு கடைசியா ராஜண்ணாவை கடத்திட்டான். அந்த ராஜனாவை அவன் ஏதாவது செய்யறதுக்குள்ள நம்ம போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அவ ஏற்கனவே ராஜண்ணாவை எரிச்சு கொன்னுட்டான். அவனும் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிட்டான். அடப்பாவி. அடுத்தது இவன் மட்டும்தான். இவனை எப்படி தண்டிக்கிறது? அதனால்தான் நானே தண்டிச்சிட்டேன். நீ தண்டிச்சிட்டியா? ஆமா. இவன மாதிரி ஜென்மங்க பூமிக்கு பாரம். பெரியவங்க சம்பாதிச்ச அந்த பூமிய வித்து அதுல வந்த பணத்துல சொகத்தை அனுபவிச்சு பல பொண்ணுங்களோட வாழ்க்கைய கெடுத்த மகா பாவி இவன். அதுக்காகவே கட்டின மனைவிய விஷம் வச்சு கொன்னு இருக்கா இவன். என்னையும் ராஜண்ணா மூலமா கொலை பண்ண இவன் முயற்சி பண்ணா. இந்த வயசுக்கு அப்புறமும் சின்ன பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடணும்னு ஆசைப்படுற இவனை பாய்சன் வச்சு கொலை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால அகோனைட்ங்கிற ஒரு பாய்சனை டியூப்ல வச்சு இவனுக்கு கொடுத்திருக்கேன். டியூப் 12 மணி நேரத்துக்கு அப்புறம் கரையும். அகோனைட் பாய்சன் 2 நிமிஷத்துக்குள்ள உயிரை எடுத்துரும். அடி பாவி. போலீஸ் கேஸ்ல நாம தான் விஷம் கொடுத்து கொன்னோம்னு போலீஸுக்கு தெரியாதா? வேற எந்த பாய்சன் கொடுத்து மனுஷனை சாவடிச்சாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அது தெரிஞ்சிடும். அகோனைட் பாய்சன் கொடுத்தா அது கண்டுபிடிக்க முடியாது. ரியலி? எஸ், 100% ஷூர். அதனால கொஞ்ச நாளைக்கு நம்ம 2 பேரும் ரகசியமா குடும்பம் நடத்திட்டு அதுக்கப்புறம் 500 கோடிக்கு அதிபதி ஆகலாம். என்ன சொல்ற? ஓகேயா? என்னடா? ஓகே. ஆனா என்ன? 1000 கோடி கிடைக்கும் போது 500 கோடி தேவையான்னு யோசிக்கிறேன். என்ன 1000 கோடி? இல்ல, 1000 கோடியான நீ கிடைக்கும் போது இந்த பாவியோட 500 கோடி நமக்கு எதுக்குமா? ஏதாவது அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வை. இதுலயும் நீ பாஸ் ஆயிட்டடா. என்னப்பா சொல்ற? இல்ல, ஏற்கனவே நான் அந்த வேலை செய்யறதுக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சுட்டேன். உன்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுட்டு அது செய்யலாமேன்னு பார்த்தேன். நீ ஜெயிச்சிட்ட.